பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் துர்கா தேவி சிஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேசிக் சொல்லி தந்துட்டுருக்கோம். பேசிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 விரலால் பிரேக் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கையை வந்து இந்த இடத்துல வச்சு காலை வந்து லாவகமாக போடணும். வண்டி நிமிக்கக்கூடாது, வண்டி சாஞ்சு தான் இருக்கணும். இந்த காலை லாவகமாக போடுங்க. போடும்போது அப்படியே வண்டி நிமிக்கணும். நிமித்து இந்த ரைட் சைடில் நெக்கில் கொஞ்சம் வளைச்சிக்கோங்க. ஸோ அன்பேலன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வண்டியை ரைட்டில் திருப்பி விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிங்கால ஸ்டாண்டை உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ளதுக்கப்புறம் அதனுடைய அந்த ஹூக்கு எச்சில் இருக்குது. இப்போ மற்றது எதையும் கவர் பண்ணாங்க. என்ன டென்ஷன் ஆகாது. இப்போ அதை கட் பண்ணு. டக்குன்னு வரும்போது நாங்கள் இப்படி மாற்றினேன், இது பண்ணேன். பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வந்தாச்சு. ஸோ மேம்க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 hour ப்ராக்டிஸ் தான். பேசிக் சொல்லி பண்ணியிருக்கோம். பிரேக் பிடிக்கிறாங்க. பிரேக் பிடிச்சி கையை அந்த பக்கம் வச்சுட்டு வண்டி நிமித்தக்கூடாது. ஒரு காலை லாவகமாக போடுறாங்க. அந்த பக்கம் போடும்போது வண்டியை நிமித்துக்கிறணும். நிமித்துட்டு இப்போ புதிங்காலால் ஸ்டாண்டை உள்ளே தரணும். இப்படி நான் ஆடிச்சு அன்பேலன்ஸ் ஆச்சுன்னா லைட்டாக ரைட் சைடு திருப்பி விட்டுக்கிறணும். திருப்பி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹூக்கு தெரியும். ஸோ அந்த ஹூக்கை புதிங்காலால் ப்ரெஷ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது பாதி தூரம் வந்துடும். அதுக்கப்புறம் பெருவிரலால் அதோட எட்ஜு வரைக்கும் போயிருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாண்டை வந்து தரையில் சாய்ச்சி விடணும். சாய்ச்சி விட்டு இப்போ கீழே இறங்கிடுறாங்க. ஸோ இது வந்து எல்லாராலையும் ஸ்டாண்டு போடுறதுன்றது ஈஸியாக செய்யலாம். இன்னும் சுலபமாக செய்கிறதுக்கு தான் இப்போ இந்த வழிமுறைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி சாஞ்சிருக்க வண்டியில் இப்போ நம்ம உட்காந்துட்டு வண்டி வந்து ஒட்டி பக்கத்தில் இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து உட்காந்துட்டு அந்த பக்கம் வண்டியை சாய்க்க முடியாது. அப்படின்ற போது நீங்கள் பிரேக் பிடிக்கிறீங்க. பிரேக் பிடிக்கிறீங்க. சீட்டில் ஒரு கை வைங்க. சீட்டில் ஒரு கை வச்சு வண்டி நிமிருங்க. ஸோ நிமிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பேக்கில் வாங்க. வண்டி அந்த பக்கமாக தள்ளி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இடது காலால் ஸ்டாண்டை உள்ளே தள்ளி விட்றாங்க. அதனுடைய எட்ஜ் பாயிண்ட் வச்சு வெரி குட் சூப்பர். வலது காலால் உள்ளேருந்து எடுக்கணும். உள்ளேருந்து ஒரு நிமிஷம் உள்ளேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டானா இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல் ஷேப்புக்கு அடுத்தாப்பில் காலை வச்சோம்னா ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வச்சுடுங்க. மிதிக்காதீங்க. கிராஸாக ஸ்லைடு மாதிரி எடுங்க. வெரி குட் சூப்பர். அவ்வளோதான். ஸோ இதுலேயே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பேசிக் கிளாஸில் இந்த உருட்டுறதுன்னு இருக்கு. உருட்டுற ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கை பிடிச்சி வண்டி நிமித்துக்குங்க. யூஸ் பண்ணுங்க. இப்போ தான் ஆனே ஆகுது. ஸோ அடுத்து வந்து உருட்டுற கிளாஸு. உருட்டும் போது பார்த்தீங்கன்னா கையை வாங்க லெஃப்ட்டு வந்து எல்போன் சைஸில் வச்சுக்கணும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும். இப்படி மடக்கி நீங்கள் உருட்டும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக தெரியும். நேராக வச்சு உருட்டுங்க. லேசாக ஆக்சுவலாக வந்து நேராக வச்சு உருட்டுங்க. நேர் பரவாயில்ல. இதுக்கு நேராகவே போங்க. இப்போ இது கிராஸாக இருக்குன்னா இதுக்கு நேராகவே போங்க. ஓகே, அதை மாதிரி போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக வந்து பேலன்ஸிங்க்கு ஆட்டிக்கோங்க. அந்த மாதிரி ஆட்டும் போது நல்லாவே உங்களுக்கு கெண்ட சதையில் இடிக்காமல் அடிபடாமல் நல்லாவே உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். அடுத்து உட்காருங்க மேம். உட்காந்துட்டிங்களா? ஸோ இப்போ இந்த விரல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டை விரல் வந்து அடியில் இருக்கணும். ஸோ மேலே வச்சுட்டு ஸோ இப்படி வந்து நீங்கள் சாஞ்சு இங்கே முன்னாடி கொஞ்சம் குனிஞ்சுக்கோங்க. அப்போ தான் புஷ் பண்ண முடியும். ஓகே, புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணி மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி 2 காலையும் மாற்றி கொஞ்சம் டக்குன்னு எடுத்து வைங்க. அடுத்த காலை எடுத்து வைங்க. நேரம் ரோடு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண முடியாது. ஓகே, சூப்பர், வெரி குட். அந்த மாதிரி தான். சூப்பர். வெரி குட். ஸோ இது வந்து அடுத்து பேலன்சிங். ஓகே, போதும் மேம். ஸோ இந்த பேலன்சிங் கிளாஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பின்னாடி வந்து மிரர் வந்து சரியாக இருக்கிற மாதிரி பின்னாடி வியூ தெரிகிற மாதிரி சரி பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க ஹெட்லைட்டுடைய ஆன் ஆஃப் சுவிட்ச் இது வந்து ஸ்பீடா மீட்டர் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு காட்டக்கூடியது. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோன்னு காட்டக்கூடியது. பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு காட்டக்கூடியது. அந்த முன்னாடி ஹெட்லைட்டுக்குரிய டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச் இந்த இருக்குது. ஸோ கிட்ட தூரம் காட்டக்கூடியது. இது இண்டிகேட்டர், இது ஹார்னு. இப்போ பிரேக்கை பிடிச்சிட்டு சாவி கீழே வந்து ஆன் பண்ணுங்க. இது மேலே திருகுனிங்கன்னா ஆனு, கீழே திருகுனிங்கன்னா ஆஃபு. மேலே திருகுங்க, அது ஆனு, கீழே திருகுங்க ஆஃபு. ஃபுல்லாக ஓடிங்க, லெஃப்ட் ஓடிங்க. ஹெட்டை இப்படி ஓடிச்சுட்டு ஒரு புஷ் கொடுத்து கீழே இறக்குறீங்கன்னா அது சைட் லாக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிரேக் பிடிங்க. வண்டியை இப்போ வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். வெரி குட். சூப்பர். ஓகே, லேசாக பிரேக் விடுங்க மேம். பிரேக் விடுங்க மேம். விட்டிங்களா? இப்போ வந்து இந்த மூட்டு இந்த கோடு இதெல்லாம் ஒன்றா இருக்கணும். சரிங்களா? இது ரைசிங்,
நேராக ரோடு பாருங்கள். லேசாக காலை தூக்கி விடுங்க. இது க்ளோசிங், அவ்வளோதான். ஸோ காலை ஊண்டாதீங்க மேம், இவ்வளோலாம் ஊண்டாதீங்க, இவ்வளோலாம் ஊண்டாதீங்க. லேசாக ஃபஸ்ட்டு இந்த கை வந்து இவ்வளோ வரக்கூடாது. நான் எந்த இடத்துல வச்சு கொடுக்குறேனோ அந்த இடத்துல தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ பேக்கில் சாயிங்க, பின்னாடி சாயிங்க. இப்போ லைட்டாக ஆக்சிலேட் கொடுங்க, இவ்வளோ தான் கொடுக்கணும். கால் ரெண்டையும் தூக்குங்க, லேசாக காலை தூக்குங்க. குறைங்க காலை அடுத்த கையை அவ்வளோ முறுக்காதீங்க, கையை அவ்வளோ முறுக்கி கொண்டு போகக்கூடாது. எவ்வளோ தூரத்தில் கொண்டு வர்றீங்களோ அவ்வளோ தூரம் தான் குறையணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்து நீங்கள் குறைக்கக்கூடாது. லேசாக கொடுங்க. இப்போ போக விடுங்க. அவ்வளோதான் குறைக்கணும். சூப்பர் சிஸ்டர். இப்போ கொடுக்கணும், குறைக்கணும். பாடியை பேக்கில் வைங்க. கொடுங்க. கொடுங்க. லேசாக காலை லேசாக தூக்குங்க, லேசாக தூக்குங்க, லேசாக பிடிச்சி வைங்க. கீழே பார்க்குறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே பார்க்குறீங்க. காலை லைட்டாக தூக்குங்க. அந்த பாயிண்ட்டை பிடிச்சி வைங்க, அந்த பாயிண்ட்டை பிடிச்சி வைங்க. நேராக ரோடை பாருங்கள், தூரமாக பாருங்கள். வெரி குட், வெரி குட், சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ திருப்பி கொடுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒரு பிஞ்சு பிடிச்சி வச்சிங்க, எவ்வளோ அழகாக போச்சு பார்த்தீங்களா? ஆக்சிலேட்டரை லேசாக ஒரு பிஞ்சு பிடிச்சி வச்சிங்க. பாடியை பேக்கில் சாய்ச்சிக்கிறணும், அழகாக போகும் வண்டி. ஓகே, நேராக ரோடு பாருங்கள். ஒரு பிஞ்சு பிடிச்சி வைங்க. அங்கே பார்க்காதீங்க, நேராக ரோடை பாருங்கள். பிடிச்சி வைங்க, அந்த பாயிண்ட்டை பிடிச்சி வைங்க. காலை ஃப்ரீயாக விடுங்க. கொடுங்க, சும்மா கொடுங்க, 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 லேசாக கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. வெரி குட், வெரி குட். கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. கொடுங்க. வெரி குட் மேம், சூப்பர் மேம். கொடுங்க, கொடுங்க. வெரி குட். கொடுங்க, 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 கொடுங்க. சூப்பர், 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 சூப்பர். காலை ஊண்டாதீங்க. கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. வெரி குட். கொடுங்க, கொடுங்க. சூப்பர், 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 சூப்பர். வாவ், சூப்பர் மேம், சூப்பர், 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 சூப்பர். அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். காலை ஊண்டும் போது மட்டும் நறுக்குன்னு ஊண்டி நிறுத்தாதீங்க. அடுத்தடம் பம்ப் பண்ணி விடுங்க. வண்டியை ஊரில் விடுங்க. கிரவுண்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியை ஊரில் விடுங்க. ஓகே, என்ன மேம் சொல்கிறீங்க? ஆமாம், திருப்பி கொடுங்க. அப்படியே லேசாக லைட்டாக ரைட்டில் திருப்புங்க. லேசாக நூல் அளவு ஒரு பிஞ்சு பிடிச்சி வைங்க, ஒரு பிஞ்சு பிடிச்சி வைங்க. காலை ஃப்ரீயாக விடுங்க, காலை ஃப்ரீயாக விடுங்க. கொடுங்க, குறைங்க. கொடுங்க, 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 கொடுங்க. காலை கீழே வைங்க, காலை மேலே வைக்காதீங்க. ஒரு காலை கீழே இறக்குங்க, அந்த ஒத்த காலையும் கீழே இறக்குங்க. ஒரு காலை எப்போதுமே மேலே வைக்கக்கூடாது, சரிங்களா? கொடுங்க, கொடுங்க. ரெண்டு காலை ஏரில் தான் விடணும். வண்டியில் அப்படியே ஒட்டினாப்பில் ரெண்டு பேர் சப்பட்டின்னு ஒட்டினாப்பில் பிடிச்சிக்கணும். கொடுக்க குறைக்க, கொடுக்க குறைக்கன்னு போங்க. வெரி குட். கொடுங்க, 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 கொடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க, ரைட்டில் திருப்புங்க. கொடுங்க, 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 கொடுங்க. வெரி குட், சூப்பர். அவ்வளோதான், 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 அவ்வளோதான். கொடுங்க. ரெண்டு காலையும் தூக்கி மேலே வைங்க. கொடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுங்க. கொடுங்க. சூப்பர், சூப்பர். வெரி குட். குறைங்க. கொஞ்சம் தூரம் போக விடுங்க. இப்போ கொடுங்க, இப்போ கொடுங்க, இப்போ கொடுங்க, இப்போ கொடுங்க. சூப்பர். குறைங்க. வெரி குட், வெரி குட். கொடுங்க, குறைங்க. நேராக ரோடு பாருங்க, நேராக ரோடு பாருங்க. கீழே எப்போதும் பார்க்காதீங்க. கையை வந்து ரொம்ப தூரத்துக்கு நீங்கள் வந்து திருகவே கூடாது. கையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு தான் இருக்கணும். ஓகே, சூப்பர். கொடுக்கணும், குறைக்கணும். இன்றைக்கி வந்து காலை மேலே வைக்காதீங்க. பட் காலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே கிளாஸுன்றதுனால காலை ஏரில் விட்டே ஓட்டுங்க. கொடுக்கணும், குறைக்கணும், கொடுக்கணும், குறைக்கணும். ஸோ அந்த நிதானம் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளுக்குள்ளே இருக்க பயம் போகும். அப்போ தான் நம்ம டிராஃபிக்லலாம் நம்ம ஈஸியாக ஓட்ட முடியும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு பயம் போகிறதுக்கு தான் நான் காலை உடனே மேலே வைக்க சொன்னேன். பட் இது வந்து ப்ராப்பரான மெத்தட் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு காலை ஏரில் விட்டே ஓட்டு. கால் ரெண்டே தரையில் படாமல் அப்படியே வண்டியில் ரெண்டு பக்கமும் அப்படியே பம்ப் பண்ணி ஒட்டினாப்பில் வச்சு தரையிலையும் படாமல் வண்டியில் மேலேயும் தூக்கி வைக்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொடுங்க. ஒரு பிஞ்சு மட்டும் பிடிச்சி வைங்க. லேசாக கொடுக்க, அப்படி பிடிச்சி வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொடுக்கணும். கொஞ்சம் தூரம் போக விடணும், திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே சிஸ்டர், ஓகே, ஓகே, சூப்பர், 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 சூப்பர். வெரி குட், வெரி குட் துர்கா சிஸ்டர். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களா இண்டிவிஜுவலாக தனியாக வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த திருப்புறதுக்கு மட்டும் அவங்க கொஞ்சம் திணறினாங்க. அதனால் நான் பின்னாடி உட்காந்து எந்தெந்த இடத்துல எப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், எப்போ திருப்பணும், அதாவது ஆக்சிலேட்டரை குறைச்சி அடுத்த செகண்ட் வந்து ஹெட்டை திருப்பணும், ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிட்டு இருக்கும்போது நேராக போகணும் அப்படின்ட்டு சில நுணுக்கங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க கை மேலே கை வச்சு நான் தான் வந்து அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கையை சும்மா மட்டும்தான் வச்சுருந்தேன். அவங்கள ஆப்ரேட் பண்ண சொன்னேன். ரொம்ப சூப்பராகவே பண்ணாங்க.